சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அரவிந்த் சிதம்பரத்துக்கும் யான் கிறிஸ்டாஃப் ஜூடாவுக்கும் நடந்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் அரவிந்த் சிதம்பரம் வந்து எக்ஸ்ட்ரீமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபாரமான ஒரு தாக்கத்தில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு மூவ். இந்த மூவ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்க்கும்போது ஒருத்தர் மட்டும் ஆடிருக்காரு. இது யாருன்னு பார்க்கும்போது அர்ஜுன் எரிகேசி வந்து ஆடிருக்காரு இதே போல். ஸோ இந்த மூவ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பிஷப் இன்ட்டு F7 சொல்லி ஒரு மூவ் ஆடுவார். அது ஆக்சுவலாக பிளண்டர். பட் ஆனால் அது ப்ரில்லியண்ட்டாக வந்து இவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா என்னன்றது தான் இப்போ பார்க்கணும். அண்ட் இந்த கேமுக்கு ஒன்று போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் நான் சொன்ன மாதிரி அரவிந்த் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. யான் கிறிஸ்டாஃப் ஜூடா வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இது வந்து அந்த ரேபிட் செக்ஷனில் சுற்று 7லேருந்து நம்ம பார்க்கணும். E5, நைட் F3, நைட் C6, பிஷப் டு B5. ஓகே, ஸோ பிஷப் B5, நைட் F6, கேசல்ஸ். ஸோ இங்கே வந்து பெர்லின் டிஃபென்ஸ் வந்து பார்க்குறோம் ரோய் லோப்பஸ்க்கு. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஆக்சுவலாக ரோய் லோப்பஸ் தான் நம்ம பேசியிருக்கோம். நான் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் இட்டாலியன் ஓப்பனிங் சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் வந்து ரோய் லோப்பஸ்னு நான் கமெண்ட்டில் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் இப்போது நான் ஒரு முறை சொல்லிடுறேன். ஸோ ரோய் லோப்பஸ் தான் நேற்று பார்த்துருந்தோம். ஸோ நைட் எக்ஸ் E4, பின் அதுக்கப்புறம் பான் டு D4, நைட் டு D6. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்லினில் நடக்கக்கூடிய நார்மலான மூவ்ஸ் தான். பிஷப்பை த்ரெட்டன் பண்ண உடனே இந்த பொசிஷனில் ஜென்ரலாக பிஷப் இன்ட்டு C6 விளையாடுவாங்க. பட் இங்கே பிஷப் A4 வந்து கொஞ்சம் கேமை வந்து ஃபர்தராக வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அதிகப்படுத்துது. பின் அதுக்கப்புறம் E5. ஏன்னா நீங்கள் பெர்லின் டிஃபென்ஸில் பார்த்துருப்பீங்க. பெர்லின் என் கேம் தான் சொல்லுவாங்க அதை. ஏன்னா எடுத்த உடனே என் கேம்குள்ளே போயிடுவாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸ்சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறாரு இங்கே அரவிந்த். ஸோ E4 சிம்பிளாக வந்து நைட் அட்டாக் பண்ணோடனே ரூக் E1 போட்டு அதை பின் பண்ணுறாங்க. ஸோ பின் பண்ணினதுக்கப்புறம் இந்த இடத்துல பிஷப் E7. இங்கே நம்ம வந்து பான் அட்டாக் பண்ணுறதுனால நம்ம நைட் E5 விளையாடுறதுனால தான் தாராளமாக விளையாடலாம். பிளாக் வந்து அதை கண்டுக்காமல் பிஷப் E7 கேஸ்ல்னு சொல்லி தயாராகணும். அல்லது இந்த இடத்துல வந்து நைட் E5 வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ கேப்சர்ஸ் அண்ட் தென் நைட் வில் ஹேவ் டு ரன். ஸோ நைட்டை வந்து நம்ம திரும்ப F5ல போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தென் நைட் டு C3 நம்ம டெவலப்மெண்ட் லீடை கேரி அவுட் பண்ணலாம். ப்ளஸ் நமக்கு சென்ட்ரல் இங்கே ஒரு பான் இருக்குது. இந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த காரணத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ பானை புஷ் பண்ணிவிட்டு ரூக் E1 போட்டு பின் பண்ணுறாங்க. ஸோ நைட் E5 நைட் E5மே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஆப்ஷன் தான் இயர்லியராக. பட் இப்போ அதே ஐடியாவை இங்கே ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதை கேப்சர் பண்ணல. கேப்சர் பண்ணால் நம்ம பார்த்தா அதே மாதிரியான ப்ராப்ளம் வந்து பிளாக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதனால் பிஷப்க்கு வந்து ஒரு கொஷின் மார்க். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் B3 ட்ராப் ஆகிடுது. ஜெனரலாக அங்கே தான் வரும். வந்ததுக்கப்புறம் இங்கே நைட் A5 போய்ட்டு திரும்ப பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து வேறு வழியே கிடையாது. நம்ம இது வரைக்கும் விளையாடிக்கக்கூடிய டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நைட் C3 ரொம்ப காமனான மூவாக இருக்குது. ஸோ இந்த காமனான மூவ் வந்து முடிச்சதுக்கப்புறம் கேம் வந்து நார்மலாக கண்டினியூ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். டெவலப்பிங் மூவ் அடுத்து பிஷப் டெவலப் பண்ணுவாங்க. அடுத்து அவர் கேசல் பண்ண போகிறாரு அந்த மாதிரி. பட் இங்கே கேமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஷப் டேக்ஸ் F7 செக். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிரில்லியன்ட் மூவ் கிடையாது. மிஸ்டேக் ஆர் பிளண்டர். என்னென்னா வந்து ஒரு ரேபிட் டைம் ஃபார்மட் 25+10 அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இது யார் கூட ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். டூடா மாதிரியான ஒரு பிளேயர்கிட்ட ட்ரை பண்ணுறது கொஞ்சம் தைரியம் வேணும்னு சொல்லலாம் டெஃபினட்டாக. ஸோ அந்த விதத்தில் இதில் இருந்து தப்பிப்பாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா பெரிய காம்படிஷன் இல்லாமல் தான் இந்த சாக்ரிஃபைஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 மூவ்ஸ் மட்டும் ஜூடா வந்து கரெக்டாக விளையாடினா போதும். இதிலேருந்து தப்பிச்சிருவார். பட் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இப்போது. இதில் என்னென்னா ஏற்கனவே வந்து இதே மூவ் நான் சொன்ன மாதிரி அர்ஜுன் எரிகேசி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த லைனை இவரும் ட்ரை பண்ணுறாரு. நைட் இன்ட்டு F7, அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு F7, கிங் இன்ட்டு F7, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் இஸ் குயின் டு H5 செக். நான் நினச்சேன் செக் வச்சதுக்கப்புறம் இந்த பானை வெட்ட போகிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நமக்கு 2 பான் கிடைக்கும் அப்படின்ற நான் நினச்சேன். பட் இங்கே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பான் G6 போட்டிங்கன்னா குயின் D5 செக் இருக்குது. அதே போல் கிங்கை வந்து G8 போட்டிங்கன்னா அதே செக்கு. உங்களுடைய ரூக் வந்து ட்ராப் ஆகிடும். அதனால் கிங்கை வந்து F8 ட்ராப் பண்ணுறாரு. நைட் C3. ஸோ டெவலப்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே பான் வந்து பின்னில் இருக்குது அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. சப்போஸ் புஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நைட் எக்ஸ் E4 இருக்குது. நம்ம வந்து இந்த பான் இதை வெட்டினா அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நைட் எக்ஸ் E4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வந்து டெவலப்மெண்ட் கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஷப் டு B7 போடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம குயின் டெக்ஸ் B5 விளையாடினா கூட பான் C6 போட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து பாதுகாப்பு வந்துடும் அப்படின்றது பிளாக்கோட ஐடியா. பட் இந்த பொசிஷனில் பிஷப் B7 வந்து தப்பான மூவ். ஏன்னா குயின் டேக்ஸ் B5 வந்து விளையாடலாம். பட் கேமில் வந்து அவர் விளையாடல. அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் இன்ட்டு E4 இப்போ வந்து விளையாடுறாரு. இப்போ நீங்கள் அது 2 மூவுமே வந்து தப்புன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா
நீங்கள் குயின் டெக்ஸ் பி5 விளையாடினீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு எட்ஜ் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க C6 ஆடுவாங்க நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் செக்கு, அதுக்கப்புறம் நைட் இன் D4. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பான் கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஆக்டிவான ஓரளவுக்கு ஆக்டிவான பிளே இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் கேமுக்குள்ள வர வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக ரூக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய காம்படிஷன் என்னங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிளாக்கோட நைட் வந்து எட்ஜ் ஆஃப் த போர்டில் இருக்குது. ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த பானை மூவ் பண்ணால் இந்த பிஷப் ஆக்டிவேட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரூக்கை எப்போ கனெக்ட் பண்ண போகிறோம், எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது கனெக்ட் பண்ண முடியும். பட் ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆகிறதுக்குள்ளே ஒயிட் வந்து சும்மா இருக்க மாட்டார். டெஃபினட்டாக சாலிடான ஒரு அட்டாக் வந்து கிரியேட் பண்ணார் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வேரியேஷன் ஆக்சுவலாக. பட் கேமில் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நைட் அண்ட் E4 டைரெக்டாக அடிக்கிறதுனால குயின் டு E8 இதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா குயினை சேலஞ்ச் பண்ண என்ன பண்ணுறது, அப்போ போய் குயின் டெக்ஸ் B5 வந்து விளையாடுறாரு. இப்போது C6 கிடையாது, ஏன்னா நைட்டுக்கு டிஃபென்ஸ் வேணும். அதனால் D5 டிஸ்கவரி கொடுக்குறாரு, கவுண்டர் அட்டாக். என்னோட நைட்டை வெட்டிக்கோ, நான் வந்து இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்க்குறாரு. ஆனால் இங்கே இன்னொரு பானும் ட்ராப் ஆகிடுது இந்த ப்ராசஸில். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பீஸுக்கான ஒரு 3 பான் வந்து இப்போது அரவிந்துக்கு கிடச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு டபுள் பிஷப் வச்சுருக்காரு இல்லையா. ஸோ இந்த காரணத்தினால கண்டிப்பாக பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ குயின் C7க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் C8 போடுறாரு. அதே போல் குயின் C6ம் ட்ரை பண்ணலாம். ஆனால் குயின் C6க்கு அப்புறம் பான் C4 D5 வரும். அதனால கூட அவர் அந்த வேரியேஷன் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ குயின் G3, அஃப்கோர்ஸ் குயின் F4 செக்கில் எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. பிஷப் வச்சு பிளாக் பண்ண போகிறாங்க. அதே போல் உங்களுடைய பிஷப்போட டயகனல் நீங்கள் வந்து மறைச்ச மாதிரி ஆகிடும். அந்த காரணம் குயின் G3. ரொம்ப தைரியமாக டூடா வந்து இந்த ஒரு பானை வெட்டிடுறாரு. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பான் வச்சுக்கோங்களேன் ஒயிட்டுக்கு. ஏன்னா அதை அட்வான்ஸ் பண்ணார் அப்படின்னா சென்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கேப்சர் பண்ணிடுறாரு தைரியமாக. பிஷப் G5, பிஷப் ட்ரேட் நடக்குது. பிஷப் ட்ரேட் நடந்ததுக்கப்புறம் குயின் C4. ஸோ குயின் C4க்கு பதிலாக ஒரு குயின் C7 ஆல் த வே பேக் கொண்டு போயிருக்கிறது தான் வந்து கரெக்டான மூவ்னு சொல்லி போட்டிருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரூக் A C1 வரும்போது நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக வந்து குயினை வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு சில ஸ்கொயர்ஸ் வந்து செக்கிங் ஸ்கொயர்ஸ்லாம் நம்ம வந்து கார்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிடையாது. ஸோ சில டார்க் ஸ்கொயர்ஸ் வந்து அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ப்ளஸ் ரூக் என்ட்ரி பாயிண்ட் நம்மளால் வந்து பண்ண முடியாது. அதாவது பேசிக்காக ரூக்கை வந்து உள்ளே கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல வரேன். பட் இந்த மாதிரி விளையாடுனதுனால ரூக் A7 நேச்சுரலாக ஈஸியாக வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கிங் எக்ஸ்போஸ்டாக இருக்குது, பிஷப் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த 2-3 விஷயங்கள்னாலே இந்த பொசிஷன் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒயிட்டுக்கு வந்து தன்னோட பக்கம் வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ குயின் D5 வச்சு குயின் ட்ரேட் பண்ணலாம். இதுக்காக அவர் இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. ரூக் வந்தால் கூட நம்ம குயின் D5 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பிஷப்பில் ட்ரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. பட் இங்கே குயின் ட்ரேடை அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஒயிட். ஏன்னா அட்டாக் பண்ணால் தான் அவருக்கு இது இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குயின் G3 போடுறாரு. ஏன்னா 3 பான் நீங்கள் வச்சுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெவலப்மெண்ட்டை மட்டும் கம்ப்ளீட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூக்கை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இப்போ ரூக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா H5 ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். H6ன்னு சொல்லி ரூக்கை ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. இந்த ரூக்கும் கேமுக்குள்ளே சம்மா வந்துச்சு, கிங்கை உள்ளே போட்டார் அப்படின்னா தென் இந்த பீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால அவர் குயின் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. H5. ஸோ அகெயின் ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா தான். ஸோ ரூக் C5 இதுதான் வந்து இந்த மூலம் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த D4 பானோட சப்போர்ட்டில் ரூக்கை லிஃப்ட் பண்ணிடுறாரு. ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு டெம்போ. அதனால தான் இந்த H5 வந்து ஒரு லூசிங் மிஸ்டேக் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் வந்து கேம் வந்து அரவிந்த் பக்கம் இருந்து அவர் பக்கம் போகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரூக் C5, பின் அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் D4, ரூக் F5ல வந்து செக்கு கொடுக்குறாரு. பின் அதுக்கப்புறம் கிங்கு E8 போகுது. கிங் E8 போனதுக்கப்புறம் குயின் டு C7, பிஷப் D5, கிங் இஸ் எக்ஸ்போஸ். ஸோ அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. ஸோ ரூக் டு E5 செக், கிங் F7, பின் அதுக்கப்புறம் ரூக் E7 செக், கிங் G8 போனதுக்கப்புறம் குயின் வந்து ஈஸியாக வந்து ரூக்கை கேப்சர் பண்ணிடுது. இப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரூக் அப் அப்படிங்கிற சுச்சுவேஷன் மாதிரி ஆறப்போகுது. ஆர் எக்ஸ்சேஞ்ச் அப் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ கிங் H7 போனதுக்கப்புறம் ரூக்கை வச்சு ரூக்கை பிளாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதாவது ட்ரேட் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இந்த பான் அட்டாக்ல இருக்குது. அதை டிஃபெண்ட் பண்ண உடனே குயினை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறாரு. டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் H4 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஜஸ்ட் ஏதாவது வீக்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு மூவ் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் H3 வரைக்கும் வந்துடும். அப்போ நீங்கள் மேலே போட்டிங்கன்னா தென் கீழே போடுவார். அதுக்கப்புறம் அந்த டாஸ்கோர் பிஷப், லைட்ஸ்கோர் பிஷப் ரொம்ப ஒரு டாமினேட்டிங் பிஷப்பாக மாறிடும். அதை தடுக்கிறதுக்கு H3, பின்ன G5, அதுக்கப்புறம் குயின் A6 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து குயின் E2 போட்டார். பிஷப் A2 அடித்ததுக்கப்புறம் குயின் E3. ஈவன் அவர் வந்து குயின் டெக்ஸ் E4 விளையாடுறதுனால விளையாடலாம். பட் இருந்தாலும் அவர் கேமை வந்து ப்ரொலாங் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் குயின் E3 வந்து வைக்கிறாரு. ஒன்று இந்த பான் போக போகுது, இல்லை இந்த பான் போக போகுது, அதுவும் செக்கோட போக போகுது அப்படிங்கிறதுனால இந்த பொசிஷனில் செக்கோட போனதுக்கப்புறம் ஈஸியாக அடுத்த மூவில் ரூக்கை வந்து கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணி ஈஸியாக இந்த எக்ஸ்போஸ்டான இருக்கக்கூடிய கிங்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மூக்கில் செக்மேட் பண்ண முடியும் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவல்லே கூட. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து மோஸ்ட்லி வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க.
அதே காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் யான் கிறிஸ்டாப் ஜூடா வந்து 36வது மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை ரிசைன் பண்ணிடுறாரு. அரவிந்த் சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு வின்னை வந்து எடுத்திருக்காரு. அந்த பிஷப் டேக்ஸ் F7 செக் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ப்ளஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி பண்ணியும் வந்து அந்த அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்க முடியல அப்படின்றது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் வந்து ப்ளஃபாக இருந்தாலும் கூட நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக விளையாடும்போது உங்கள் ஆப்போனண்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஷர் பண்ணும்போது உங்கள் ஆப்போனண்ட்டை தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். இது செஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கல் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணணும் மிக்கைல் டால் மாதிரி போய் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க. பட் ஜஸ்ட்டு சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட்ஸ் பேஜை ஒரு முறை நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செஸ் கிளப் வந்து பார்த்திங்கன்னா குளத்தூரில் இருக்குது இல்லையா? ஸோ அதோட அதில் நாங்கள் சம்மர் செஸ் கேம்ப் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சம்மரில் செஸ் கேம்ப் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. இங்கே நாங்கள் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக பண்ணிகிட்ருக்கோம். 3 டேஸ் 4 டேஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது, ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பட் நாங்கள் இங்கே ரொம்ப அஃபோர்டபுளாக பண்ணுறோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேம்ப்ளெட்டில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். இதே போல் பிகினர்ஸ்க்கும் சரி, இன்டர்மீடியேட்க்கும் சரி, ஆன்லைன்லேயும் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரௌசரை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 2 கேம்ப் பண்ண போகிறோம். May 5th 16th வரைக்கும் ஒரு கேம்ப்பு 10 டேஸ் இருக்கும் சாலிடாக. அடுத்து ஒரு 3 டேஸ் கேப் விட்டு 19th 30th வரைக்கும் ஒரு கேம்ப். ஸோ 2 கேம்ப் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். இங்கே ஃபிசிக்கலாக மட்டும் 4 ஸ்லாட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு கேம்பில் மார்னிங்கில் வந்து ஒரு கேம்ப்பு 10 to 12, அடுத்து ஆஃப்டர்நூனில் வந்து பார்த்திங்கன்னா 2 to 4 அப்படின்னு சொல்லி 2 ஸ்லாட் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்ற யாராவது சென்னையில் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணலாம். ப்ளஸ் ரெகுலர் கிளாஸும் போயிட்டுருக்கு, அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ மே மந்தோட அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பேஜை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜ். ஸோ ரேபிட் செக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ விளாடிமிர் ஃபெதர்சேவ், அரவிந்த் சிதம்பரம் அண்ட் அலிரிசா ஃபெரூஷா இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. லீடிங்கில் இருக்கிறாங்க 11 பாயிண்ட்ஸோட. ஏன்னா ரேபிட் அண்ட் பிட்ஸு சேர்த்து தான் உங்களுக்கு ஜிசிடி பாயிண்ட்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது ரெண்டுத்தையும் யார் வந்து டாப்பில் வராங்களோ அவங்க தான் வந்து வின்னர் ஆக்சுவலாக. நேற்றுக்கு ரிசல்ட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் பிரகுக்கு சான்ஸ் இருக்காதோன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 வின் கிட்ட கொடுத்துருக்காரு. அதனால் அவர் திரும்பவும் 10 பாயிண்ட்ஸ் எடுத்து மேலே வந்திருக்காரு இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ 4th and 5th பேஸில் வந்து லெவோனும் பிரகும் இருக்கிறாங்க. பின்ன அதுக்கப்புறம் தான் எல்லோரும். ஸோ எம்பிஎல், டேனியல் டே, யான் கிறிஸ்டாப் ஜூடா, ஸோ டேவிட் வெசலன் டப்பலாஃப். ஸோ மொத்தம் 10 பிளேயர்ஸ் தான். இன்றைக்கி வந்து திரும்ப பிளிட்ஸ் செக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ ஒரு நாளைக்கு 9 சுற்று நடக்கும், நாளைக்கு 9 சுற்று நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வந்து பார்த்திங்கனாக்கா ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் வின்னர், அதாவது சூப்பர் பெட் போலந்து வின்னர் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சேனல்.